Who is your teacher? உன் டீச்சர் யார்? ஆமென். நாம் பலவித போதனையினால அலைவுபடவே கூடாது. அநேகருக்கு இந்த துன்பத்தின் அப்பம் உபத்திரவத்தின் தண்ணீர் வந்ததும் டாக்டரினை மாத்திட்டு ஓடிடுறாங்க. ஐயோ இது கடினமான உபதேசம், யார் நிப்பா? நீ அதுல நின்னா உன் கண்கள் உன் போதகரை காணும். நீ அதுல நின்னா ஐயோ இது வேண்டாம், அங்க அந்த 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 செய்தி அது வேண்டாம், அது எப்ப பார்த்தாலும் கண்ணீர் துன்பம் சோதனைன்னு பேசிட்டு இருக்கிறான். இங்க ப்ராஸ்பரிட்டி இங்க வந்தாலே வரும்போதே அப்சலோம்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பான். தாவீதை யார் பார்க்க போனாலும் கூப்பிட்டு கிஸ் பண்ணி உன்கிட்ட தான் நியாயம் இருக்கு கேட்கவே மாட்டான். இங்க அப்படி இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர் இனி ஒருபோதும். இப்ப நேர யாக்கோபு கிட்ட வாங்க. கர்த்தர் யாக்கோபை காயப்படுத்துறான், அவன் விட மாட்டேங்கிறான். இப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 32:30 நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன். ஹalleluya. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விடக்கூடாது. துன்பத்தின் தண்ணீர், துன்பத்தின் அப்பம், உபத்திரவத்தின் தண்ணீர், இதுதான் கர்த்தர் எனக்கு நியமித்த பாதையானாலும் நான் கர்த்தரை நம்பி விட மாட்டேன். கர்த்தரை நான் விட மாட்டேன். யோபுவின் மனைவி வந்து சொன்னாங்க, இன்னும் பிடிச்சிட்டு இருக்கிறீரே, தேவனை தூஷித்து இதுக்கு சாகலாம். போய் அவர்கிட்ட போய் நிக்கிற பாரு, இதுக்கு நீ சாகலாம். போய் ஜபன் இவ்வளவு பட்டவன் நீ திருந்தலையா, இதுக்கு நீ சாகலாம். வீட்டுல இருந்து சத்தம் வருது, ஆனாலும் பிடிச்சு நிக்கிறீங்க பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை தான். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். கர்த்தர் காண வச்சார். நீ துன்பத்தின் அப்பம் உபத்திரவத்தின் தண்ணீரை கொடுக்கும் போது கர்த்தர் உன் கண்களுக்கு காண்பித்து கொடுத்தார். நீ அதுக்கு பிறகுதான் நீ புரிந்து கொண்ட, என் அங்கு இங்கும் சாய விடாம இதிலேயே நிக்க வச்சிருக்கிறார். நான் கர்த்தரை முகமுகமாய் கண்டேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். சொல்லுங்க, உயிர் பிழைத்தேன். அந்த துன்பத்தின் அப்பம் உபத்திரவத்தின் தண்ணீர் கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாரோ அவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான். அதே 30:19 ஏசாயா 30:19. ஆமென். இனி நீ அழுது கொண்டு இராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு. யாருக்கு இதை சொல்றார் தெரியுமா? என்ன பிரெட்? துன்பம் என்னும் பிரெட், உபத்திரவம் என்னும் தண்ணீர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார். உன் கண்கள் காணும். ஏன்பா நான் எப்படி எல்லாமோ நடந்த போது என்ன அடிக்கல, ஆனா கானானுக்கு வாரேன்னு சொல்லும் போது அடிக்கிறீங்களே, இதுதான் புரியல. நான் எங்கேயோ போற ராகலுக்கு பின்னாக சுத்தும் போதெல்லாம் அடிக்கல, ஆனா அப்பா வீட்டுக்கு வாரேன்னு சொல்லும் போது ஓங்கி விடமாட்டேன். ஆண்டவரே, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். இந்த ஆபிரகாம் கர்த்தரை விட்டுவிட மனதில்லை. அதனால என்னாச்சு தெரியுமா? ஆண்டவர் நின்னுட்டார். இதான் ஆண்டவர். அவர் போக தான் புறப்பட்டார்.
இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு இன்னும் ஆண்டவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா அவர் வெயிட் பண்ணுவார். இன்னும் உங்களுக்கு பேசணும்னு தோணுதா, அவர்கிட்ட மட்டும்தான் அப்படி பேச முடியும். அவர் மட்டும்தான் நம்ம கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக ஆபிரகாம் ஆதியாகமம் 18:27 ஆபிரகாம் சொல்லுகிறான், இதோ தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன். தாழ்த்த தயங்கவில்லை, கர்த்தரை விட்டுவிட மனமில்லை. இரண்டாவது, தாழ்த்த தயங்கவில்லை. இந்த ஆபிரகாம் இப்ப ஒண்ணும் இல்லாதவன் கிடையாது. கர்த்தரே ஆபிரகாமை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால் 17:18 ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு. அந்த தேவனோடு இவ்வளவு நெருக்கம் உள்ளவன், ஆனா தேவனுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் ஆபிரகாமை குறித்து தூள் சாம்பல்லாம் சொல்லல. கர்த்தர் ஆபிரகாமை எப்படி வைக்கிறார் தெரியுமா? ஆனா ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக தன்னை ஒருபோதும் பலத்த ஜாதியாகவோ ரொம்ப ஆசீர்வதிக்க, நான் தூள் ஆண்டவரே, நான் சாம்பல் ஆண்டவரே, நான் ஒண்ணுமே கிடையாது. இதே ஆபிரகாமை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் செல்வ சீமானா இருந்தானா. இதே ஆபிரகாம் வீட்டுல ஃபைட் பண்றதுக்குன்னு 318 பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி தோளில் இருந்து உயர்த்தினே, தூக்கி என்னை நிறுத்தினே, துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா. மறக்கவே இல்லைங்க, அவ்வளோ தாழ்த்துறார். நான் தோளு எப்படிங்கிற ஒரு 99 வயது மனுஷன், கர்த்தரோடு பேசுறவன், கர்த்தரை ரிலாக்ஸ் பண்ண வைத்தவன். ஆண்டவன் வீட்டுல தான் ஸ்டே பண்றார். வீட்டுல இடம் இருக்கோ இல்லையோ, வீட்டு மரத்தடியில வந்து உக்காந்துட்டு போறார். ஆண்டவருக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. நான் தூளுப்பா, தூளு. காலை தோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்றீர். நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர கைகளை உயர்த்தி தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்திரே. தடைகளை தூளாண்டவரே, ஒண்ணு இல்லாண்டவரே செய்திரே. தூளில் மறந்துடாத சபை, மறந்துடாத. தூக்கி என்னை நிறுத்தினே, துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா. ஆமென். தாழ்த்துறார். இதே ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை வாங்கியாச்சு. யாரு? ஈசாக்கு. மோரியா மலைக்கு கூட்டிட்டு போறார். ஆபிரகாமே ஆபிரகாமே கூப்பிடுறார். இதோ அடியேன்கிறார். அதாவது தாழ்மை என்பது நம்முடைய வாழ்க்கையின் இயல்பாய் மாறணும்னா டெய்லி அதை பிராக்டிஸ் பண்ணணும். ஆபிரகாமே ஆபிரகாமே என்ன இப்படின்னு அங்கிருந்து ஒரு கத்தி வந்திருக்கும். ஆபிரகாமே ஆபிரகாமே இதோ அடியேன். நம்ம இந்த வேடை வந்து ஈஸியா படிச்சுட்டு போயிடும். ஆனா நம்மளால அப்படி சொல்ல முடியலையே. ஏதோ சின்ன சின்ன காரியங்கள் வாழ்க்கையில கிடைச்சதும் எப்படி இந்த மேட்டிமை வந்து ஒட்டி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளை தாத்தவே தயங்குறோம். ஆனால் இயேசு பாருங்க, பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. எதுக்கு? என் அப்பாக்கு நான் கீழ்ப்படியணும். நான் அப்பா பிதா இயேசுவை வந்து வெறுமையாக்கல, இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கி
கீழே எனக்கு எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? என் அப்பாவுக்கு நான் கீழ்ப்படியணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக என்ன பண்றீங்க? என் அப்பாவுக்கு கீழே தான் இருக்கணும். அப்பா உங்களை எங்க வச்சிருக்காரு? அப்பா பக்கத்துல கூட சமமா வச்சிருக்கிறார். ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் அவருக்கு கீழே இருந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு செய்ய விரும்புறேன். அவர் அதாவது கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா மனுஷகுமார்கிட்ட இருக்கு. அப்ப அவரே செத்து அவரே எழும்பி இருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யாம, பிதாவே உம்முடைய கையில நாவியே. என்ன தாழ்மைங்க! அப்ப நீங்க எழுப்புங்கப்ப. என்ன அவருக்கு பவர் இருக்கு. நானே உயிர்த்தெழுதலும் I am அப்படிங்கிறார். I am அப்படிங்கிறார்.